இந்திய ரயில்களில் இருக்கும் இந்த கோடுகளுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். பயணிகளின் பயண தேவையை தீர்த்து வைப்பதில் இந்திய ரயில்வே துறை பெரிய பங்கு வகிக்குதுங்க. பாதுகாப்பான பயணம், குறைந்த கட்டணம் என்பதால் சாமானிய மக்கள் கூட ரயில் பயணத்தை தான் விரும்புறாங்க. அந்த வகையில இந்திய ரயில்களில் இருக்கும் வண்ணமயமான இந்த கோடுகளுக்கு என்ன அர்த்தம் என்பது பலருக்கும் தெரியாத விஷயம். ஓகேவா? ஸோ இந்த கோடுகள் மஞ்சள், சிவப்பு, சாம்பல் மற்றும் வெள்ளை போன்ற வெவ்வேறு வண்ணங்களில் வருகிறது. நீல நிற பெட்டிகளில் வரையப்பட்ட வெள்ளை கோடுகள் பொது பெட்டிகளை குறிக்க பயன்படுது. இந்த நிற பெட்டியை பார்க்கும்போது இது வழக்கமான பயணிகளுக்கான பெட்டி என்பதை புரிந்து கொள்ளலாம். ஊனமுற்ற பயணிகளுக்காகவும் மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்காகவும் மஞ்சள் அடையாளங்களை கொண்ட பெட்டிகள் ஒதுக்கப்படுது. இந்த பெட்டிகள் வழக்கமாக ரயிலின் முன்புறத்தில் அமைந்திருக்கும். இதனால் அவசரம் அல்லது மருத்துவ தேவைகளுக்கு எளிதாக அணுக முடியும். அதாவது இந்த மஞ்சள் நிறம் ரயில்வே ஊழியர்களுக்கும் பயணிகளுக்கும் அவசர காலங்களில் உதவி தேவைப்படும் போது இந்த பெட்டிகளை விரைவாக கண்டறிய உதவுது. இதில் உள்ள சாம்பல் நிற கோடுகள் பெண்கள் மட்டுமே இருக்கும் பெட்டிகளை குறிக்க பயன்படுது. இந்த பெட்டிகள் பெண் பயணிகளுக்காக பிரத்யேக இடங்களாக இருக்குது. இதை தவிர சிவப்பு நிற கோடுகள் முதல் வகுப்பு பெட்டிகளை குறிக்குது. அவை பெரும்பாலும் உள்ளூர் ரயில்களில் காணப்படும். வழக்கமான பெட்டிகளுடன் ஒப்பிடும்போது இந்த பெட்டிகள் அதிக வசதி, தனி உரிமை மற்றும் வசதிகளை வழங்குது. ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் போன்ற குளிரூட்டப்பட்ட ரயில்களில் சிவப்பு பெட்டிகள் இருக்கும். இது அதிக வசதி மற்றும் வேகத்தை குறிக்குது. ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி.